சேதுவுக்கு உண்மை தெரிய வந்து போஸை ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு தமிழ், அன்னைக்கு காட்டுக்குள்ளே நான் வரும்போது நீ மயங்கி இருந்தல. ஆமாம், அது நீயா மயங்கி இருந்தியா இல்லை யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஏதோ ஒரு சந்தேகத்தினால போஸ் மேலே சந்தேகப்பட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்க, இப்போ எதுக்கு அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி கேட்குற மாதிரி இருந்தா குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வரும். அதனால தான் நான் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கேன். எனக்கு நேரமாச்சு, கொஞ்சம் வழி விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, இங்கே பாரு, நான் கேட்கறதுக்கு பதிலை சொல்லு. என்னமோ நீ போறேன்னு சொன்னா எப்படி என்னால் விட முடியும்? சொல்லு, அந்த போஸ் தான் உன் தலையில் அடித்ததா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டதும் உடனே எங்கள் தமிழ்ச்செல்விக்கோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இவருக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, அப்போ போஸ் தான் உன்னை தலையில் அடிச்சிருக்கான், அதுதானே உண்மை? உண்மைன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு காட்டுக்குள்ளேருந்து மருந்து கொட்டைகளை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் காட்டிலேருந்து மயக்க தெளிஞ்சு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த மருந்து கொட்டைகள் என்கிட்ட இல்லை. ஆனால் மருந்து கொட்டைகள் எல்லாமே அந்த போஸ் கிட்டே இருந்து தான் எல்லாரோட உயிரையும் காப்பாற்றினதா நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவன் தான் எடுத்திருப்பான்னு எனக்குமே சந்தேகமா இருக்குங்க. கேவலம் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு என்னமோ நல்லவங்கிற மாதிரி, சமுதாயத்துல நல்லது செஞ்ச மாதிரி இவனுக்கு பட்டத்தை வேற கொடுக்க போறாங்க. அதை தடுக்கணும் தாங்க நானும் ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, என்ன சொல்ற நீ? அப்போ மருந்து கொட்டைகளை நீ தான் எடுத்துக்கிட்டு வந்தியா? ஆமாங்க, நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த மருந்து கொட்டைகளை எடுக்க போகும்போது நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு அந்த ரத்த வடிக்க அந்த வண்டுகள்லாம் வந்து அதில் மொய்க்கும் போது தான், அதுக்கப்புறமா நான் ஏதோ நெருப்பெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் அந்த மருந்து கொட்டைகளை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த மருந்து கொட்டைகள் என்கிட்ட இல்லை. இப்போது இந்த உண்மையை நான் எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கே தெரியலங்க. ஏன் தமிழ், இதை நீ அப்பா கிட்ட நீ நேர்லேயே சொல்லியிருக்கலாமே. அந்த போஸ் தான் இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்துருக்கான்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கணும்ல. அவன் தான் என்கிட்ட இருந்து அந்த கொட்டைகளை திருடிக்கிட்டு போனான்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு நிரூபிச்சாகணும்னா அதுக்கான ஆதாரத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவனோட முகத்திரைய எல்லார் முன்னாடியும் கிழிச்செறிஞ்சு அவனுக்கு கொடுக்க போற அந்த பட்டத்தையும் நான் கொடுக்க விடாம பண்ண போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி நேரா கிளம்பி காலேஜுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு குழப்பத்தோட இந்த போஸோட முகத்திரைய எப்படி கிழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சேது இங்க உக்காந்துக்கிட்டு சாப்பாட்டை பிசைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க தனமும், என்ன மாமா சாப்பாடு போடுன்னு சொன்னீங்க, ஆனா இப்படி சாப்பாட்டை பிசைஞ்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு வாய் சாப்பாடு கூட எடுத்து வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க, இல்லை தனம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னாச்சு அப்படின்னு சொன்னதும் இங்கே போஸ் அங்கே குடிச்சிட்டு உளர்ன எல்லாத்தையுமே தனத்துக்கிட்ட சொல்ல, மாமா எனக்கு தெரியும் மாமா. என்ன தனம் சொல்கிற? ஆமாம் மாமா, அன்னைக்கு காட்டுக்குள்ளேருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட உயிரையும் காப்பாற்றிட்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தீங்களே, அப்போ அக்கா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிச்சு, ஒரு வேளை அந்த போஸோட கேடுகெட்ட வேலையாக கூட இருக்கும்னு. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்தது. நானும் போய் சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் அக்கா தான் எதுவுமே வேண்டாம், இப்போதைக்கு பேசிக்க வேண்டாம்னு சொல்லி என்னை தடுத்துருச்சு. சரி மாமா, இப்போ அதுக்காக என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க, இல்லை தனம், இதை பற்றி உன் அக்கா கிட்டேயும் சொன்னேன். ஆனால் போஸு தான் திருடினதா சொல்லி அவளும் கன்ஃபார்மாக சொல்கிறா. ஆனால் எப்படி ஆதாரத்தோட நான் அப்பா முன்னாடி போய் நிற்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொன்னதை கேட்டதும், ஐயோ மாமா, நானும் படிச்சிருக்கேன், அதனால எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. இந்த ஆதாரத்தை எப்படி திரட்டணும்னு எனக்கு தெரியும். எப்படி தானோ எனக்கு சொல்ல, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த போஸோட முகத்திரிய நான் கிழிச்செறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா இங்க பாருங்க மாமா, இந்த விஷயமே காட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு. கண்டிப்பா காட்டுக்குள்ள அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் எப்படியாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட போய் விசாரிச்சிங்கன்னா
கண்டிப்பா அவங்களும் காட்டுவாங்க. அதுல அந்த போஸு அக்காவோட தலையில கட்டையால அடிக்கிறது ஒருவேளை பதிவாகி இருக்கலாம்ல. அந்த பதிவை எடுத்துக்கிட்டு வந்து கூட நீங்க இங்க எல்லார் முன்னாடியும் காட்டி, அதுக்கப்புறம் அந்த போஸோட முகத்திலேயே நீங்க கிழிக்கலாம். எப்படி என்னோட ஐடியா? அப்படின்னு தனம் சொல்ல, ஐயோ தனம், உண்மையாலுமே நான் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு அறிவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. சரி சரி, எப்படியோ நீ சொல்லிட்டல, நான் இப்பவே போறேன். இப்பவே நான் கருப்பை கூட்டிக்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள அங்க இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை நானும் பார்க்குறேன். பேசிட்டு எப்படியாவது அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஆர்வமாகவே அங்கே கருப்பு கிட்ட போகிறாரு. கருப்பு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அடப்பாவி, அதனால தான் நேற்று நைட்டு கூட குடிக்கும்போது என்னென்ன காரணத்தையும் சொன்னானா. உண்மையாலுமே அந்த வண்டுக கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி பாவம் எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தா இந்த ரஸ்கல் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான். மாப்பிள்ளை, உண்மையாலுமே தமிழ்ச்செல்வியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? நீ தான் உங்க 2 பேருக்குள்ள ஈகோனால அவளை ஒதுக்கி வச்சிருக்க. ஐயோ மாமா, இப்போதைக்கு அது பேசுற வேண்டிய நிலைமை கிடையாது. முதல்ல நாம இப்பவே அந்த சிறுமலை கிராமத்துக்கு போகணும். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட எங்கேயோ வெளியே போறதா சொல்லிட்டு கருப்பை அழைச்சிக்கிட்டு நேரா சிறுமலை கிராமத்துக்கு போறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடும்பத்தோட இங்க ஒரு மருத்துவ முகாமுக்கு வந்திருந்துமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஊர் மக்கள் கிட்ட சேது சொன்னதை கேட்டதும் அங்க இருந்தவங்களுக்கோ இங்க ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆ ஐயா, வாங்க ஐயா, என்னையா விஷயம், மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், அது வந்து இங்க வனத்துறை ஆபீசரை என்னால பார்க்க முடியுமா? அவங்க கிட்ட ஒரு சில தகவலை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த ஊர் மக்களோ இங்க சேதுவை நேரா வனத்துறை ஆபீசர்கிட்டையும் கூட்டிட்டு போக, சேதுவோ அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அங்க இருந்த வனத்துறை ஆபீசருங்களுமே இங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு அதுல இருந்த ஃபுட்டேஜையும் எடுத்து இங்க சேது கிட்ட கொடுக்க, சேதுவோ அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கருப்பு இருந்துகிட்டு, பாத்தியா மாப்பிள்ள, எப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையை பார்த்த இந்த போஸு அங்க வந்து நல்லவன் மாதிரி நடிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை வேற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ச்சே, இந்த விஷயம் எதுவுமே தெரியாம மாமா தான் இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனோட முகத்திலேயே நாம கிழிச்சாகணும். முதல்ல தமிழ்ச்செல்விக்கு நம்ம வீட்டில் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த சமுதாய நல ஆர்வலர் பட்டம் தமிழ்ச்செல்விக்கு தான் சேது போய் சேரணும். கேடு கட்ட அந்த போஸுக்கு போகவே கூடாது. வா, நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொன்னதை கேட்டதும் சேதுவுமோ பயங்கர கோவத்தோட நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராரு. வந்த வேகத்துல தமிழ்ச்செல்வி ரூமுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க, அங்க வந்த இங்க சேதுவோ, ஏ தமிழ், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி கூப்பிட, இப்போ எதுக்காக என்ன எங்க கூப்பிடுறீங்க? இங்க பாரு, அந்த போஸு தான் உன்னோட மருந்து கொட்டைகளை திருநது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆதாரம் வேணும்னு சொல்லியிருந்தியே, அந்த ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ இப்பவே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேரா பயங்கர கோபத்தோட ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த அப்பத்தாவோ, ஏண்டா சேது, என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி கூட்டிட்டு வர? ஏன் உன்னால பொறுமையா கையை பிடிச்சி கூட்டிட்டு வர முடியாதா? ஆமா, உன் முகம் எல்லாம் கடுக்கடுன்னு இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அப்பத்தா கேட்க, சொல்றேன் அப்பத்தா, முதல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளையோட அம்மா அக்கான்னு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட, அந்த நேரம் அங்க இருந்த போஸு ஈஸ்வரின்னு எல்லாருமே படிக்கட்டு இறங்கி கீழே வராங்க. என்னையா சேது, இப்போ எதுக்காக இப்படி ஒரு அலப்பறைய பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலைகள்லாம் நிறைய இருக்கு, இந்த நேரத்தில் என்ன உனக்கு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேட்க, சொல்றேன்ப்பா சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினது இந்த போஸுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, இல்லவே இல்லை. கஷ்டப்பட்டு வண்டுக கிட்ட கடி வாங்காம எப்படியோ போய் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தது இந்த தமிழ்ச்செல்விப்பா. இது தெரியாம நாம எல்லாரும் ஏமாந்துட்டோம். இந்த ராஸ்கல் தமிழ்ச்செல்வியோட தலையில கட்டையால அடிச்சு அவகிட்ட இருந்த மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு வந்து இவன் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த ஈஸ்வரியோ, என்ன சேது,
என் புள்ள கஷ்டப்பட்டு போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்துனா நீ என்னமோ ஈஸியா உன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு வந்ததா சொல்ற. நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி சொல்ல, சரி சித்தி, உங்க பையன் போஸ் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்ததாவே இருக்கட்டும். ஆனா அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக அந்த ஊர்ல இருந்த சாமியார் ஒரு ரகசியத்தை சொன்னாரு. அந்த ரகசியம் என்னன்னு உங்க பையன் போஸ் கிட்ட கேளுங்க. அதை மட்டும் உண்மையா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, டே போஸு, அதான் சேது கேட்குறான்ல, நீ சொல்லு அந்த சாமியார் என்ன ரகசியத்தை சொன்னாருன்னு. நீ போய் அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே இங்கே போஸோ, அது வந்து அதான் சேது, நான் தான் அங்கே நேற்று குடிக்கும்போதே சொன்னனே, இந்த செடியெல்லாம் உடம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா போய் அந்த அந்த வண்டுகள்கிட்ட இருந்து அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரலான்னு. இப்போ எதுக்காக அதை கேட்குற? அடைச்சி வாயை மூடு. அந்த சாமியார் என்ன ரகசியம் சொன்னாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்தாவோ, ஏயா சேது, அந்த சாமியார் அப்படி என்னைய ரகசியத்தை சொன்னாரு அப்படின்னு அப்பத்தா கேட்க, சொல்கிறேன் அப்பத்தா சொல்கிறேன். அந்த சாமியார் அந்த வண்டு கண்ணில் படாத இருக்கிறதுக்காக உடம்பு முழுக்க சேறுகளை வாரி பூசிக்கணும். அப்பதான் அந்த வண்டுகள் கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோம்னு சொன்னாரு. இது எப்படியோ தமிழ்ச்செல்விக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த தமிழ்ச்செல்வியும் தைரியமாக காட்டுக்குள்ளே இறங்கி போயிருக்கா. அவ உடம்பு முழுக்க சேரும் சகதியுமா பூசிக்கிட்டு கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தா இந்த பொறுக்கி ரேஸ்கல் இவன் தமிழ்ச்செல்வியோட தலையில கட்டையால தாக்கிட்டு அவகிட்ட இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். இவனை எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் உடனே ஈஸ்வரியோ, இங்க பாரு சேது, தேவையில்லாம என் புள்ள மேல பழிய போடாத. என்ன, என் புள்ள கோடீஸ்வரன் ஆக போகிறான்னு உனக்கு பொறாமையா இருக்கா? இங்க பாருங்க சித்தி, இப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு யாரு என்னானாலும் எந்த கவலையும் கிடையாது. ஆனா உண்மை நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அது இவன்கிட்ட இல்லவே இல்லை. அப்பா, இவனுக்கெல்லாம் அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்காதீங்கப்பா. இவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இங்க பாருப்பா சேது, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கான ஆதாரம் நான் பார்த்ததானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, உங்களுக்கு ஆதாரம் தானேப்பா, என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த வீடியோ ஆதாரத்தை இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சேதுவோ போட்டு காட்ட, அது பார்த்ததும் இங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த தமிழ்ச்செல்வியோ இங்க சேதுக்கிட்ட, உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சது? எல்லாம் தனம் தான் சொல்லுச்சு. காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு. அதனால தான் நானும் கருப்பு மாமாவை அழைச்சிக்கிட்டு அங்கே காட்டுக்குள்ளே போய் அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த வீடியோ ஆதாரம் எங்களுக்கும் கிடைச்சிது. அதனால தான் கையோடு எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா பார்த்தீங்களாப்பா, இந்த ராஸ்கல் தான்ப்பா தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண கூட துணிஞ்சிருக்கான். இவனை எல்லாம் சும்மாவே விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே இருந்த ராஜாங்கமும், அம்மாடி தமிழ், என்னம்மா இது? அப்போ நீ தான் மருந்து கொட்டைகளை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தியா? இந்த ராஸ்கல் இப்போ ஏற்பட்ட கேவலமான வேலையை பார்த்துருக்கானா? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, ஆமாம் மாமா, நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் உங்களோட உயிர் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. யார் எடுத்துக்கிட்டு வந்து யாரோட உயிரை காப்பாற்றினா என்ன? அதனால தான் எனக்கு உண்மை தெரிஞ்சும் நான் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் மாமா, இவனுக்கு அந்த 1 கோடி ரூபாவும் கிடைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த சமூக ஆர்வலருக்கான பட்டமும் இவனுக்கு கிடைக்கவே கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இங்கே போஸ் இருந்துக்கிட்டு, இல்லை பெரியப்பா, நான் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தேன். இவ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, அந்த கேமராவில் இருக்கிறதெல்லாம் வேற ஏதாவது இருக்கும். இவன் சேதுவும் சேர்ந்து அந்த தமிழ்ச்செல்வி கூட பொய் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, அடைச்சி வாயை மூடு. இம்புட்டு வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம். இவ்வளவு ஆதாரத்தையும் நாங்கள் நேரில் பார்த்ததுக்கு அப்புறமும் என்னமோ நீ பண்ணலன்னு சொல்கிற. இன்னமும் எதுக்காக நாடகம் அரங்கேற்றிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துறத்துக்குள்ள நீயே போயிடு அப்படின்னு ராஜாங்க சொல்ல, அப்பா இவனையெல்லாம் என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு சேது அங்கே போஸோட கழுத்தை பிடிச்சி நெருக்க, உடனே கருப்போ இங்கே சேதுவை போய் தடுக்க, சேது விட்டுடுப்பா, செத்துக்கித்து தொலைய போகிறான்.
உனக்கு கோவம் இருந்தா அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுடு. அதை விட்டுட்டு இவனை கொலை பண்ணிட்டு நீ கொலை பழிக்காக ஜெயிலுக்கு போயிட போற. வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு தடுக்க உடனே இங்க தமிழ்ச்செல்வியோ, மாமா வேண்டாம் விட்டுடுங்க. இனிமே இவனுக்கு பணம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இவனுக்கான பட்டம் சேரணுமா சேரக்கூடாதுன்னு கண்டிப்பா ராஜாங்க மாமா பார்த்துப்பாரு. நீங்க தேவையில்லாம எந்த ஒரு கெடுதலும் பண்ணிடாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு நேரா கிளம்பி வெளியே போறாங்க.